தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? நம்ம மேலே கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. லைக் என்னடா இது சந்தோஷமாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்கல்ல. நான் தப்பு பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், எனக்கு ஒரு பயம் கிரியேட் ஆகும். ஐயோ நம்ம மாட்டிப்போமோ, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறது. சரி, கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அனைவருக்கும், நேரில் அனைவருக்கும் சரி, தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்தினை தெரிவித்து கொள்கிறேன். லைக் என்ன நியூஸுங்கிறத பார்த்துடலாம். அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம் உங்கள் எல்லாருக்குமே லைக் காலையில் கோலம் எல்லாம் போட்டு லைக் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. லைக் அறுசுவையான பழங்கள்லாம் வாங்கி வீட்டில் மா இலைகளெல்லாம் கட்டி அந்த ஒரு கொண்டாடுற டைமில் காலையில் எந்திரிச்சு பார்க்குற லைக் என்னென்னா ஒரு செய்தி. இந்த கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் யாரோட இனிஷியேட்டிவ், யாரோட வேலைகள் தெரியுமா? நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தோட சில தொண்டர்கள் இருக்காங்க, விசுவாசமான தொண்டர்கள். லைக் அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்களோட இதை தலைப்பை நான் வாசிக்கிறேன், கேளுங்களேன். வர்ணித்து எழுதியிருக்காங்க. இன்று தலைமை கழக உத்தரவின் அடிப்படையிலும், அதாவது தலைமை கழகம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட உத்தரவின் அடிப்படையிலும், மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சேடப்பட்டி மணிமாறன் மற்றும் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சிவனேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருப்பரங்குன்றம் வெற்றி வேட்பாளர், அதாவது திருப்பரங்குன்றத்தோட வெற்றி வேட்பாளர் கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவர்களை சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பிய அட்வொகேட் ஏபி நெல்சன் நபர் மீதும் மற்றும் பிரியா கௌரி சங்கர் என்ற பெயரினை கொண்ட நபர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை மாநகர சைபர் கிரைம் போலீசாரிடம் தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி சார்பாக புகார் மனு அளிக்கப்பட்டது அப்படிங்கிறது கொடுத்த இதுதான் ஃபேக்ட் ஆஃப் அந்த ஒரு பெட்டிஷன் இவங்க கொடுத்துருக்காது. பொறுப்பு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கொடுத்துருக்காங்களா, சைபர் கிரைம் போலீஸ் அதிகாரிகள்கிட்டையும் கொடுத்துருக்காங்களா. என்னென்னா, சரி இதை நான் செக் பண்ணும்போது தான் நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். நேற்றுக்கு அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இதே திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுகவோட கேண்டிடேட் ராஜன் செல்லப்பா அவர்களை ஆதரித்து கேம்பெயின் பண்ணுறாரு. அந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில் நடந்த இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். அதாவது மதுரையில் ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்கப்பா, மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. காரணம் என்னென்னா, இவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் விசாரித்தா ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இவங்க பார்க்குறதுக்கு பாவமாக இருக்காங்க, நல்லவங்க மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டுறாதீங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். ஷார்ட்ஸாக பேசி அது ரொம்ப மோர் தென் 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. இது ஷார்ட்ஸ் இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்கில் நிறைய பார்வையாளர்கிட்ட போய் சென்றடைஞ்சிருச்சு. அந்த வைத்தறிச்சலில் ஐயோ பண்ண மாதிரித்தனங்கள்லாம் வெளில வந்துடுது அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சலில் இவங்க என்னென்னா காண்டாயிட்டாங்க. இதே விஷயத்தை தான் நான் குறிப்பிட்ட அண்ணாமலை அவர்கள் நேத்திக்கு பிரச்சாரத்தில் பதிவு பண்ணார். இந்த தொகுதியில் திருப்பரங்குன்றம் தொகுதி மக்களே, நான் ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்குறத நம்ம எப்போவுமே நிராகரிக்கக்கூடாது. இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இது நான் என்னோடய ஸ்டுடியோ ரூம் கொஞ்சம் வேலைகள் போயிட்டு இருக்கிறதுனால இன்னொரு அறையில் வச்சு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் எக்கோ இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏதாச்சும் தவறுகள் இருந்ததுனால ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்ததுனால கொஞ்சம் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, நான் மாற்றிக்கிறேன். அது மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதி மக்களே, பார்க்குறதுக்கு பாவமாக இருக்காங்க, நல்லவங்க மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏமாந்து வாக்களிச்சிடாதீங்க. எங்களோட கணவர் தங்கப்பாண்டியன் அவர்கள், அதாவது இந்த அம்மாவோட பெயர் கிருத்திகா அவர்களுடைய கணவர் தங்கப்பாண்டியன் அவர்கள் பழைய கிளற நான் ஃபஸ்ட்டு நம்ம இதை பேசி ரிவீல் பண்ணி விட்டோம். அதுக்கு அடுத்தது பிரச்சாரத்தில் அழகாக அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார். தங்கப்பாண்டியன் அவர்கள் 2006 14 வயசான பொம்பளை பிள்ளை, 14, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 14 வயசான 14 இயர்ஸ் ஓல்டு, அதாவது 14 வயசான பொம்பளை பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணி கெடுத்தவர் யார்? இந்த எம்எல்ஏ கேண்டிடேட் கிருத்திகா அவர்களுடைய கணவர். ஏன்னா கணவருக்கு கொடுத்தா அவர் தான் குற்றப்பெண்மணி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லை. ஸோ என் மனைவி கொடுத்துக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. எம்எல்ஏ ஒருத்தங்களாக இருப்பாங்க, பிரசிடென்ட் ஒருத்தராக இருப்பார், சேர்மன் பொண்ணாக இருந்தால் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார். அது மாதிரி எவ்வளோ பஞ்சாயத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே நேரத்தில் என்னென்னா, இந்த தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு கொடுக்குறது பதிலாக இந்த திமுக, ஏன்னா திமுகனாலே இந்த மாதிரி பாலியல் கட்சி, ரவுடி கட்சி, ஏமாத்து கட்சி, கொள்ளக்கார கட்சி, ஊழல் கட்சிங்கிற பேர் போன கட்சி. ஸோ அவங்களுக்கு தானே வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி தங்கப்பாண்டியன் அவருடைய மனைவிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் இது பேசியிருக்கார். 2004 14 வயசான பொம்பளை பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணி கோர்ட் 10 வருஷத்துக்கு தண்டனை கொடுத்தாங்க. திருமங்கலம் நீதிமன்றம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு இந்த தங்கப்பாண்டியன் நபருக்கு ஜெயில் தண்டனையும் 2 கேஸ். அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா? கொலை மிரட்டல் விட்டதுக்கு 2 வழக்குகள்.
இவர் வந்து நான் அவனை கொன்றுவேன் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல் விட்டதுக்கு அதுக்கு 2 வழக்குகள். அதை தாண்டி இவங்க 2 பேரும், மனைவி கிருத்திகா அவர்களும் கணவர் தங்கப்பாண்டியன் அவர்களும் 2 பேரும் இணைஞ்சி ஒரு ஐடி கம்பெனி ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. லைக் வந்து மதுரையில் நான் நினைக்கிறேன். இந்த ஐடி கம்பெனி மூலமாக அங்கே வந்து பல பெண்களை வந்து பொம்பளை பிள்ளைங்களை எம்ப்ளாயீஸாக வேலை பார்க்க வச்சு அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பல கோடி ரூபாவுக்கு கிரிப்டோ கரன்சி ஸ்கேம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்கேமே நடத்தியிருக்காங்க. கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் அதுன்னு பேரில் பெரிய ஸ்கேமே நடத்தியிருக்காங்க. இந்த ஸ்கேம் பண்ணதுக்காக இவங்க மேலே அந்த கிரிப்டோ கரன்சி ஸ்கேம்லேயே இன்னொரு எஃப்ஐஆர், எல்லாமே ஆவணமாக இருக்குது. எந்த தவறையும் யாராலும் மறைக்க முடியாது. நான் நோண்டி எடுத்தது இந்த டாக்குமெண்ட்ஸ் நான் இதில் போடுறேன்னு பாருங்களேன். கிரிப்டோ கரன்சி ஊழல் பண்ணதில் இந்த எஃப்ஐஆரை போட்டுட்டேன். இது ஒரு சாதா பேப்பர்லாம் கிடையாது, எஃப்ஐஆர். இதுக்கு அடுத்தது கோர்ட்டோட ஆர்டர் 10 வருஷம் கொடுத்தாங்கல்ல, அந்த எஃப்ஐஆரை நான் போடுறேன். இவ்வளோ விஷயத்தை நம்ம தெளிவாக வித் டாக்குமெண்ட்ஸோட ப்ரூஃபோட பேசுகிறோம். நம்ம அவதூறு பரப்புகிறோமா? நம்ம அவங்களோட பேரை களங்கம் வகிக்கிறோமா? டிஃபேம் பண்ணிட்டோமா? யாரா நீங்கள் எல்லாம் பாலியல் வழக்கு குற்றவாளின்ற ரோட்டில் கொண்டு அவங்களோட மனைவியை கொண்டு நீங்கள் வந்து ஆதரித்து பிரச்சாரம் பண்ணிங்கன்னா, வீட்டுக்காரரை பிரச்சாரம் பண்ண அலோவ் பண்ணிங்கன்னா மக்கள் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? இல்லை, எனக்கு புரியலை. எப்படி தான் கட்சிக்காரங்க திமுகனாலும் சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்சிக்காரங்களோட வீட்டில் பொம்பளை பிள்ளை இருப்பாங்கல்ல, கட்சிக்காரங்க எப்படி நீங்கள் போய் அங்கே வேலை பார்க்குறீங்க? கட்சிக்காரங்க இப்படி ஒரு கேண்டிடேட்டை ஆதரிக்கிறீங்க? பணம் தராங்க, பணம் கொடுக்குறாங்க என்ற ஒரே நோக்கத்திலையா? நானே பர்சனலாக எனக்கு தெரிஞ்ச திமுகவில் மதுரையில் இருக்கக்கூடிய, திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய பல பேர்கிட்ட பொறுப்பில் இருக்கவங்ககிட்ட கேட்கும்போது கூட யாருக்குமே விருப்பம் கிடையாது. தலைமையிலேருந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி சபரீசன் அவர்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு, 2021 எலெக்ஷனில் கொடுத்துருக்காரு. ஐடி கம்பெனியில் ஸ்கேம் பண்ணி அப்போவே பணம் கொடுத்துட்டாரு. பணம் கொடுத்து அப்போது வந்து எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு வாய்ப்பளிக்காதனால இப்போ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள். இது வந்து என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணி எதிர்கொள்ள முடியாமல், அதுக்கு திராணி இல்லாமல் எப்படியெல்லாம் நம்மளை ஹேண்டில் பண்ண பார்க்குறாங்க பாருங்களேன். மனோ தங்கராஜ் அவருடைய விஷயத்தில் நம்ம பேசணும், தொடர்ந்து பேசணும். வீட்டுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டாங்க. நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டா பயந்துருவாங்க அப்படின்னு. வெறும் லீகல் நோட்டீஸ் இல்லை, 5 கோடி ரூபா கேட்டு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு நம்மளை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி, நீ மன்னிப்பு கேட்கலன்னா 5 கோடி ரூபா கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும், எல்லா வீடியோஸும் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன மாதிரியும், ஒட்டு மொத்தமாக ஜோலியை முடிச்சுட்டு கிளம்புப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டார். நம்ம என்ன பண்ணோம்? ஓகே சார், நீங்கள் நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போட்டு, மனோ தங்கராஜ் அவர்கள் எந்த மலைக்கொள்ளையும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு வீடியோவும் போட்டோம். அதுக்கு அடுத்தது எப்படியெல்லாம் செய்யணுமோ அதையும் செய்ய தான் செஞ்சோம். மக்களுக்காக, வேறு யாருக்காகவும் கிடையாது. மக்களுக்கும் இயற்கைக்கும் அந்த ஒரே நோக்கத்துக்காக தான். நான் வந்து லைக் வந்து நம்ம ஒரு செல்ஃபிஷாக இவரை பேசி இவர்கிட்டேருந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்கிடலாம், இவரை பேசி இவர்கிட்டேருந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்கிடலாம். ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் இவர் யார், இவரோட பின்புலம் என்ன, இவர் என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்காங்கிறது தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு அப்புறமா தான் என்கிட்ட இருக்கிறது ஒன்று என்ன தெரியுமா? ஒரு ஸ்ட்ராங்கான லீகல் விங், சேரா லீகல் அசோசியேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான விங், ஒரு அட்வொகேட் விங்குங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் வச்சுருக்கேன். அது விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்ஷனுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வேறு ஒன்றும் கிடையாது. படித்தேன், என் கூட உண்மையாக இருந்த, லாயலாக இருந்த, நல்ல விஷயம் தெரிஞ்ச அட்வொகேட்ஸ் நாங்கள் ஒரு டீமாக இணைஞ்சோம், இறங்கி அடிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி வெற்றிகரமாக நல்ல சேனலை நடத்திட்டுருக்கோம், நல்ல லீகல் ஃபார்மை நடத்திட்டுருக்கோம். மோர் தென் நான் நம்ப சொல்லலை, தற்பெருமை பேசின மாதிரி இருக்கும். ஸோ நான் நம்ப சொல்லலை, நிறைய நம்பர் ஆஃப் கேசஸை நாங்கள் எடுத்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னதாக இவங்க பண்ணுற இந்த டிஃபமேஷன் கேஸு, அவதூறு பரப்பிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கக்கூடிய கேஸு, இந்த ஜூலி இப்போ அடுத்த சம்பவம் நாளைக்கு இருக்குது ஜூலி அவர்களுக்கு மேலே. அது நான் உங்களுக்கு சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன், நான் அதுக்கிட்ட நாளைக்கு சொல்கிறேன். அதாவது என்னென்னா, இந்த ஜூலியோட மேட்ரு எனக்கு வந்து 2 வாட்டி, ஃபஸ்ட்டு வந்து கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது என் வீட்டுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 நாள் இருக்கும், நான் தான் ஃபஸ்ட் அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு தான் எனக்கு தெரில. நம்ம உண்மையை பேசுகிறோம். பாதிக்கப்பட்டவனா நான் கிடையாது, சம்மந்தப்பட்டவனா நான் கிடையாது, பாதிக்கப்பட்டவங்களுக்காக நான் பேசினேன். அப்போது எந்த விதத்தில் நீ என்னை கோர்த்து கட்டுற? அதாவது நீங்கள் வந்து 14 வயசான பொம்பளை பிள்ளையை கற்பழித்து 10 ஆண்டுகள் திருமங்கல நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு சிறை தண்டனையும் வழங்கிட்டாங்க. சிறை தண்டனை வழங்கினதுக்கப்புறமா வெளில வந்ததுக்கப்புறம் திருப்பி 2 வாட்டி இன்னொரு உங்களுக்கு மேலே குற்றம் இருக்கிறது என்னென்னா கொலை மிரட்டல் விட்டிங்க அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்து என்ன, கிரிப்டோ கரன்சி மூலமாக உங்களோட ஐடி கம்பெனி மூலமாக பல கோடி ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கேயா? ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்க கூட மாட்டிங்களா? இப்படி இருந்தால் இந்த ஜனநாயக நாட்டில்
ஒரு ஒரு நபரால் ஒரு விஷயத்தை கூட பதிவு பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து கைது, உடனே வந்து இவரை அரெஸ்ட் பண்ணணும், உடனே இவரோட சமூக வலைத்தளங்களை ஒட்டுமொத்தமாக முடக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சைபர் கிரைமில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அவங்க ஒட்டுமொத்தமாக முடக்கிடுவாங்க. ஒட்டுமொத்தமாக இவனை வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து வாஷ் அவுட் பண்ணிடலான்னு. வேறு ஒன்றும் இல்லை, நீ வாஷ் அவுட் பண்ண என்ன எனக்கு வர என்னையா நினைக்கிறேன். இப்போ 24 வயசு, அடுத்த வரக்கூடிய மே 19 25 வயசு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இல்லை ஒரு அக்கௌண்ட் இல்லை, 2 அக்கௌண்ட் இல்லை, 3 அக்கௌண்ட் இல்லை, இன்றைக்கி வெற்றிகரமாக கடவுளோட புண்ணியத்தில் 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸு நான் யூடியூப்பில் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். அதுக்கு மிகப்பெரிய ஒரு மனமார்ந்த நன்றினே மக்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ஃபாலோவர்ஸு, ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் 3,04,000 சொல்லிட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கு. நீ ஒட்டுமொத்தமாக என்னை உருவிட்டு விட்டாலும் சரி, ஒட்டுமொத்தமாக எடுத்துகிட்டு என்னை விட்டாலும் சரி, 1 மாதம் போதும், வெறும் 30 நாள் போதும் திருப்பி நான் ஸ்க்ராட்ச்லேருந்து கொண்டு வர்றதுக்கு. ஏன் தெரியுமா? இதுக்கு நான் ஒன்றை மாதிரி பணம் செலவு பண்ணல. டிஜிட்டல் ஆன்லைன் கேம்பெயினுக்கு கோடியாக நான் முடக்கலை, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை. வெறும் ஒரு ஃபோனு, வெறும் ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு டிஜிட்டல் மைக்கு, என்கிட்டே இருக்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமு, இவ்வளோதான். இதை வச்சுட்டு என்னால் பண்ண முடியும்னா நான் தொடர்ந்து பேச தான் செய்வேன். வேறு யாருக்காகவும் கிடையாது. என் வீட்டில் பொம்பளை பிள்ளை கிடையாது, நானும் என்னோடய அண்ணன் மட்டும்தான். ஆனால் என் வீடை சுற்றி இருக்கிற எனக்கு சொந்தக்கார பிள்ளைங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, நட்போட்டாத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க. நான் நேரடியாக முதல் விஷயம் திமுகவுக்கு எகென்ஸ்டாக பேசின ஒரே விஷயம் என்ன தெரியுமா? பெண்கள் பாதுகாப்பில் எந்த லட்சணத்தில் திமுக இருக்காங்க. ஈசிஆரில் என்னோடய சொந்த நெருங்கிய நட்போட்டாரத்தில் இருக்கிற என்னோட நண்பர் ஒரு பையனோட கசின்ஸ் 3 பெண்களும் ஒரு கை குழந்தையும் அவங்களோட 2 சகோதரர்களும் எல்லாரும் ஒன்றா காரில் போகும்போது இந்த திமுககாரங்க எப்படியெல்லாம் காரை பின்தொடர்ந்து 2 கார், ஒரு சஃபாரி ஒரு தார், ஈசிஆர் ரோட்டில் சென்னையில் பின்தொடர்ந்து அத்துமீற முயற்சித்து வீடு வரைக்கும் அத்துமீறி காரை உடைக்க ட்ரை பண்ண சம்பவம்லாம் எவ்வளோ விஷயங்கள் நடந்து அதை பேசி கிட்டத்தட்ட 5 மில்லியன் மக்கள் பார்த்தாங்க. அப்போ என்கிட்ட இருந்த ஃபாலோவர்ஸ் எவ்வளோ தெரியுமா? வெறும் 7,000 பேர் தான். அப்போவே பேசி அது வந்து தமிழ்நாடு அசம்பிளி அளவு கூட அசம்பிளி சட்டசபையில் பேச்சு பொருள் ஆகிற அளவுக்கு அந்த பிரச்சனையை கொண்டு போனோம். அந்த பிரச்சனையை கொண்டு போய் அதுக்கு ரிப்ளை கொடுத்தது யார் தெரியுமா? RS பாரதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் உட்காந்து மைக்கை பிடிச்சிட்டு இருந்தார். அப்போ எனக்கு வயசு வந்து 23. ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் இங்கே இருக்கிறது வரைக்கும் பேச தான் செய்வேன். பெண்களுக்கு மட்டும் இல்லை, நாட்டில் யாருக்கு அநீதி நடந்தாலும் சரி, அத்துமீறி நடந்தாலும் சரி, என்னோடய உயிர் மூச்சு இருக்கிறது வரைக்கும் பேச தான் செய்வேன். இந்த ஒரு வழக்கு இல்லைப்பா, ஒரு வழக்கு இல்லைன்னா 4 வழக்கோ 10 வழக்கோ 50 வழக்கோ எவ்வளோ நாளும் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்சளவு கொஞ்சம் ஹைப் பண்ணி விடுங்க. முடிஞ்சளவு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மதுரை பகுதியில் திருப்பரங்குன்றம் தொகுதி மக்கள் வந்து அந்த கான்ஸ்டியூன்சியில் அந்த தொகுதியில் வசிக்கிறாங்க, அங்கே இருக்கிற சம்மந்தப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை முடிஞ்சளவு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இதை கட் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. காரணம் என்னென்னா, நான் இதை ஷார்ட்ஸாகவும் பேசி இன்றைக்கி போட்டிருக்கேன். முடிஞ்சால் இல்லை உங்களுக்கு அதை ஷேர் பண்ண முடிஞ்சால் அதை கூட ஷேர் பண்ணி விடுங்க, சிம்பிளாக வேலை முடியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில். காரணம் என்னென்னா, ஒரு சாதாரண ஊழல் பண்ணுறவங்க ஏதோ ஊழல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒருத்தரை கூட நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக சூஸ் பண்ணிடலாம். சரி, எல்லார மாதிரி இவன் 10லேருந்து 11 ஊழல் பண்ணிட்டு போயிடாரா, இந்த கான்ட்ராக்டில் இவ்வளோ ஊழல் பண்ணிட்டாரு, 10% 20% கமிஷன் வாங்கிட்டாரு, அதை கூட விட்டுறலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து பாலியல் குற்றவாளி, ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த அம்மா ஜெயித்துட்டாங்கன்னா இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு பொம்மை மாதிரி இருப்பாங்கங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படி தான் எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள ஒரு பொம்மை மாதிரி நிப்பாட்டி பின்னாடி இந்த திமுக திருட்டு பயலுங்க எந்த அளவுக்கு வந்து அராஜகம் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியும். யோசிச்சு பாருங்கள், திருப்பரங்குன்றம் தொகுதியில் ஆல்ரெடி இந்த முருகர் பிரச்சனை, தூணு பிரச்சனை, எங்களுக்கு வந்து அந்த இது லைக் தீபத்தூண் பிரச்சனைங்கிறது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அங்கே இருந்தும் திமுக என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒருத்தர் தீ குளிச்சு இறந்தார், ஒன்றுமே இல்லாமல் அந்த செய்தியை மாற்றிட்டாங்க. இத்தனைக்கும் இப்போ திருப்பியும் மறுபடியும் இதே திருப்பரங்குன்றம் தொகுதி மக்கள் எல்லாருமே முட்டாள்கள் தான் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி ஒரு கேடுகட்ட பேக்ரவுண்ட் கொண்ட ஒரு கேண்டிடேட்டை, ஒரு நல்ல அம்மா தான், நான் அவங்கள தப்பே சொல்லலை. ஆனால் இருந்தாலும் ஒருத்தவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணணும்ல, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தானே ஒரு கேண்டிடேட்டுங்கிற ஒரு 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 பெரிய பொசிஷன் இல்லை எம்எல்ஏ கேண்டிடேட்டுங்கிறது ஆளுங்கட்சி சார்பாக கொடுக்குறாங்கிறது பார்த்து தானே கொடுக்கணும், வெரிஃபை பண்ணி தானே கொடுக்கணும். இப்போ ஏற்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் கொண்ட ஒரு கேண்டிடேட்டு கொடுக்கும்போது நம்ம பேசாமல் இருக்க முடியுமா? மக்கள் முடிஞ்சளவு நான் பேசிட்டேன், நீங்கள் பேச முடியும்னா நீங்கள் பேசுங்க, அப்படி இல்லைன்னு வைங்களேன், உங்களால் முடிஞ்சளவு இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பண்ணுவீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.